ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் இளைய தளபதி விஜயுடைய டை ஹார்ட் ஃபேனா? அவரை நேராக பார்த்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை இருக்கா? அப்போ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களால் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக முடியும். என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி, பிஎட் மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருக்கட்டும், எந்த ஒரு துறையாக இருந்தாலும் உங்கள் துறையில் நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கங்க. உங்களோட நாலேஜை நல்லா டெவலப் பண்ணுங்கள். உங்களை லெவலப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களால் எவ்வளவு அட்மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணுங்க. நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. இது எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிரபலமாவீங்க. அப்படி பிரபலமாகும்போது நீங்கள் சொல்லுங்கள், எங்கே நல்லது நடந்தாலும் அது டிவிகே சார்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொண்டனா நீங்கள் டிவிக்காக பேசும்போது உங்களால் விஜய் பெருமைப்படணும். விஜயால் நீங்கள் பெருமைப்படுறதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். உங்களால் விஜய்க்கு பெருமை உண்டாக்க முடியும் அப்படின்னா விஜய் டைரக்டாக வந்து உங்களையே பார்க்க போகிறாருங்க. யாருக்கு தெரியும், நெக்ஸ்ட் பர்த்டேல நீங்கள் கூட அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களோட ஃபீல்டு என்னவா இருந்தாலும் அதில் ஸ்ட்ராங்கான ஒரு ஹார்ட் ஒர்க் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹைட் ரீச் பண்ணுவீங்க. விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் எவ்வளோதான் நல்லது பண்ணாலும் உங்களை எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். பட் அவர் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நதி போல் உங்களுடைய கடமை என்னவோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. எல்லாரும் சொல்லுவாங்க டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆஸ் யூஷுவல் அவரோட பர்த்டேக்கு இந்த சின்ன ஒரு சேஞ்ச் கூட பண்ணி பாருங்களேன். பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு மோர்பந்தல் போட்டுங்க. ஏழை எளியவங்களுக்கு மோர்பந்தலில் வந்து அவங்களோட தாகத்தை தணிச்சுக்கிறதுக்கு மோர் கொடுங்க. பட்டாசு வான வேடிக்கைன்னு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக மரக்கன்றுகள் கொடுங்க. இன்னும் உங்களால் எவ்வளோ நல்ல பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லதையும் நாட்டுக்கு பண்ணுங்க. தலைவன் மட்டும்தான் நல்லது பண்ணணும்னு இல்லை, தொண்டர்கள் கூட பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ரீலில் உட்காந்து கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு அசிங்கமாக மெசேஜ் பண்ணுறதெல்லாம் யார் வேணால் பண்ணிட்டு போட்டோம். பட் நம்ம எப்போவுமே டீசென்ட் அப்ரோச். ஸோ உங்களோட இந்த அவ்வளோ கிஃப்டையுமே நீங்கள் விஜய்க்கு கொடுத்தீங்கனாலே அது தாராளமாக போதும். இது ஒரு பர்த்டே சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. உங்களோட ப்ரொஃபஷனில் ஹார்ட் ஒர்க் போட்டு எங்கே நல்லது நடந்தாலும் அது டிவிகே சார்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுங்கள். சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிவிட்டு டைஹார்ட் ஃபேன் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே இந்த வீடியோவில் டேக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you. Happy birthday, Vijay Anna.